ஹாய்ங்க. இன்றைக்கி மினி விலாக் என்னென்னா, கிச்சனில் வந்து சில திங்ஸ்லாம் காலியாகிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அது எல்லாமே வந்து ரீஸ்டாக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதில் ஒரு டிப்ஸ் ஒன்று நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. என்னென்னா, பிரியாணி ஸ்பைசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த பே லீஃப் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி காஸ்ட்டு தான். ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து காலி ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் சமைக்கிறதுக்கு எந்த ஒரு திங்ஸுமே பாதியில் இருக்கும். நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சமயம் நீங்கள் ரீஸ்டாக் பண்ணும்பொழுது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் இது ஃபுல்லாக வந்து அது காலி ஆகிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் போய்ட்டு வாங்கிட்டு அதை நீங்கள் ரீஃபில் பண்ணும்பொழுது எக்ஸ்ட்ராவாக வந்து அமௌண்ட் போகிற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் வந்து ஆஃபர்ஸுமே இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் வந்து நோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கிச்சனில் வந்து எல்லா திங்ஸுமே ரீஸ்டாக் பண்ணுறதுக்கும் சரி, குக்கிங் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து டென்ஷன் ஆகாது. இந்த திங்ஸ் இல்லை, இந்த திங்ஸ் வந்து ரொம்ப காலி ஆயிடுச்சு, இப்போ உடனே நம்ம வாங்கணும் அப்படின்ட்டு உடனே நம்ம அப்போவே போயிட்டு கடையில் போயிட்டு வாங்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எப்போவுமே பாதி காலி ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லா திங்ஸுமே ரீஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். ரொம்ப வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் ஏதேதோ அதை வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போவுமே அதை தான் ஃபாலோ பண்ணிப்பேன். சில பேர் வந்து மந்த்லி பர்ச்சேஸ்ன்ட்டு 5K 6K இந்த மாதிரி போட்டு மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு காஸ்ட் ஓவராக இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எப்போவுமே மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணுறதை விட இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பாதியாக இருக்கும், அதை எல்லாம் நோட் பண்ணிவிட்டு அதை அப்போவே ரீஸ்டாக் பண்ணிப்பேன். அப்போ எனக்கு வந்து காஸ்ட் வந்து ஓவராக இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ்லாம் இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.